காலையிலேருந்து பெருமாள் முருகன் ஐயாவோட படைப்புகளை நம்மலாம் கேட்டுகிட்டே இருந்தோம். இப்போ படைப்பாளர் நம்மளிடம் பேச போகிறார், அதை நம்ம கேட்க போகிறோம். பெருமாள் முருகன் ஐயாவுடைய ஏற்பொருள். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நான் அதிகம் பேச விரும்பல. ரொம்ப சுருக்கமாக ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன். இந்த கருத்தரங்கு நடக்கிறதுக்கு முழுமையான காரணம் நண்பர் மணிகண்டன் தான். ஒரு நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைக்கிறேன், சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அந்த தேசிய தர நிர்ணய குழு நேக் அது வந்தபோது அதுக்காக தமிழ் மொழித்துறையுடைய முன்னாள் மாணவன் அப்படிங்கிற அடிப்படையில் என்னை பற்றி விவரங்களையெல்லாம் சேகரித்து அவர்களுக்கு அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ உருவாக்கி காட்டினார். அப்போதிருந்து அவர் சொன்னார், உங்கள் படைப்புகளுக்கு நம்ம துறையில் ஒரு கருத்தரங்கு கட்டாயம் நடத்தணும் அப்படின்னு சொன்னார். இப்போ கடந்த ஆண்டு நாங்கள் ஒரு எழுத்தாளர் முகாமில் சந்தித்து கொண்ட போது ஒரு 15 நாள் ஒன்றா இருந்தோம். அப்போவும் அவரை திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். நான் ஓய்வு பெறுவதற்குள்ள உங்கள் படைப்புகளுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தணும் என்பதை அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இந்த மாதிரி கருத்தரங்கு நடத்துறதுல நம்ம கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நிதி தான். நமக்கு நிறைய விஷயங்களுக்கு நம்ம அரசினுடைய நிதி விரயமாகிறது. ஆனால் இது மாதிரியான அறிவு செயல்பாடுகளுக்கு போதிய அளவுக்கு நிதி இல்லை அப்படிங்கிற நிலை எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. அதனால் முதல்ல 2 நாள் கருத்தரங்காக நடத்தலாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டார். அது சாத்தியம் இல்லாமல் போச்சு. அதற்கப்புறம் 1 நாளாவது நடத்தணும் என்று அவர் பிடிவாதம் பிடித்தார். அப்படி தான் சொல்லணும் அதை. ஆமாம், நான் கூட இடையில வேண்டாம், எதுக்கு இவ்வளவு நம்ம சிரமம் எடுத்துக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் விடலை. இல்லை, 1 நாளாவது நடத்தணும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதனால் அவருடைய அன்பும் அவருடைய விருப்பமும் ஆர்வமும் தான் இந்த கருத்தரங்கை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. அதற்காக மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை. அப்புறம் இந்த கருத்தரங்குக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 13, 14, 15 பேர் பேசியிருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில் கூட யோசித்தேன், இந்த இதற்கு நாம் நண்பர்களை எல்லாம் ரொம்ப சிரமப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் மணிகண்டனே ரொம்ப சிரமத்தில் தான் இந்த கருத்தரங்குக்கு இன்னைக்கு வந்தார். காலையில் நேற்று ஈரோட்டிலிருந்து காலையில் வந்தார். அவர் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், 2 வாரங்களாக அவர் ஈரோட்டுக்கும் இங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய தாயார் ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவங்கள போய் பார்க்குறது, இங்கே வர்றது அப்படின்னு அவர் தொடர்ந்து அந்த இதில் இருக்கார். இப்போ அவர் அப்படிப்பட்ட சிரமத்தில் இருக்கார். இன்னைக்கு கவிதை பற்றி கற்ற வாசிக்கிறதுக்கு வர இருந்த வெயில் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. அதனால் அவர் வர முடியலைங்கிறதுக்கு அந்த விபத்தில் ஏற்பட்ட காயத்தை எல்லாம் படமாக எடுத்து எனக்கு அனுப்பினார். உண்மையில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே போல் டிஎம் கிருஷ்ணா நேரில் பேசுகிறதுக்கு தான் ஆர்வமாக இருந்தார். அவருக்கு நேற்று ஒரு சின்ன அறுவை சிகிச்சை, அதனால் அவர் வர முடியல. நேற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இன்றைக்கி ஆன்லைனில் அவ்வளவு ஆவேசத்தோடு பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. அப்புறம் சிவகுமார் சார் காலையிலேருந்து இருக்கார். அவர் கேட்டார், ஏதாவது காலையில் அமர்வுக்கு மாற்றி கொடுக்க முடியுமான்ட்டு. அவர் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் அவங்களாம் வயது கூடியவர்கள், கொஞ்சம் முழு நாள் ஒரு அரங்கில் அமர்ந்திருப்பதுங்கிறது சிரமம். சலபதி முழுக்க இருமலோடு இருந்தார். அவர் சொன்னார், நான் இருமலோடு தான் வருவேன், இருமலோடவே பேசிட்டு போயிடுவேன், அதனால் நீங்கள் அதை பொறுத்துக்கணும் அப்படின்னாரு. அவர் இவ்வளவு நண்பர்கள், இவ்வளவு சிரமங்கள், உடல் நலம், மற்ற பிரச்சனைகள், இவ்வளவு சிரமங்களோடு நாம் ஒரு கருத்தரங்கு நடத்தணுமா அப்படின்னு கூட எனக்கு காலையில் எதுக்கு இவ்வளவு எல்லாத்தையும் சிரமப்படுத்துகிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி கருத்தரங்கு நடந்து எல்லோரும் பேசியதை கேட்டபோது உண்மையில் இந்த சிரமங்கள்லாம் ஒரு வகையில் ஒரு பக்கம் மறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய படைப்புகளை பற்றி பலவிதமான அவதானிப்புகள், அதை பல விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு.
நாம் இப்படியெல்லாம் எழுதியிருக்கோமா, நம்ம படைப்பு இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற அந்த பார்வை அது வந்து எனக்கு கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய கட்டுரையிலிருந்து சில விஷயங்களாவது எனக்கு வந்து உதவியாக இருந்தது, கிடைத்தது. இப்போ ஜோசப்புடைய கட்டுரையை ஜார்ஜ் ஜோசப்புடைய கட்டுரையை நான் அவர்கிட்டயே காலையில் சொன்னேன். அவர் கட்டுரையை படித்தபோது அவர் நிறைய அப்சர்வேஷன் அந்த சிறுகதைகள் பற்றி மொத்த கதைகளையும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இல்லை அவருக்கு நம்ம கால அவகாசம் கொடுத்து அவ்வளவு கதைகளையும் படிச்சுட்டு பெரிய கட்டுரை எழுதிட்டு வந்திருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் சொன்னார். இப்போ நிறைய என்னுடைய கதைகளில் தூக்கம் பற்றி வருது, நிறைய இளைஞர்களை பற்றி பேசக்கூடிய இடங்கள்லாம் தூக்கம் பற்றி, தூக்கத்திலிருந்து அவன் எந்திரிச்சாலும் தூங்க முடியாமல் இப்படி ஏதோ ஒன்று தூக்கத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னு ஒரு அப்சர்வேஷன் அவருடைய இதில் இருந்தது. எனக்கு உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி எழுதியிருக்கோமா, இவ்வளவு பேரை பற்றி அப்படி எழுதியிருக்கோமான்னு எனக்கு அது ஒரு அன்கான்சியஸாக தான் அது பண்ணியிருக்கேன். அது சரி கதைகளில் பொருத்தமாக இருக்குதா, பொருத்தம் இல்லையா, அதிகமாக தேவையில்லாமல் அதை பயன்படுத்தியிருக்கோமான்லாம் எனக்கு யோசனை ஓடிக்கிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் பூமணியினுடைய சிறுகதைகளை பற்றி நான் ஒரு கட்டுரை வாசித்தேன். பெருந்தேவி அவர்கள் இங்கே சென்னையில் தான் ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க அவருடைய படைப்புகளுக்கு. அப்போ சிறுகதைகளை பற்றி ஒரு கட்டுரை வாசித்தேன். அவருடைய கதைகளில் கிட்டத்தட்ட 60 கதையோ 70 கதை இருக்குது. எல்லா கதைகளுடைய முடிவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 90% கதைகள் முடியும் போது அவன் ஓட ஆரம்பித்தான், பேசத் தொடங்கினான், தொடக்கம் அல்லது ஆரம்பம், இந்த வார்த்தை இல்லாமல் ஒரு கதை முடியாது. நான் அதை அந்த இதில் கட்டுரையில் பேசினேன். அப்போ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பூமணி சொன்னார், முருகன் இந்த அப்சர்வேஷனை எனக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் என் கதைகளை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது அப்போது இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது எழுத்தாளர்களுக்கு எப்படி பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அவருடைய இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி புது அப்சர்வேஷன்ஸ் வந்து இந்த கட்டுரைகளில் வந்தது. ஆழியுடைய கட்டுரை வந்து அது பூக்குழி மீதான விமர்சனம்லாம் ஒன்றும் இல்லை, வேற ஒரு சின்ன கோட்பாட்டை பொருத்தி பூக்குழியை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது உண்மையில் ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு படைப்பை வந்து ஒரு ஆய்வாளர் எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இருந்தது. அதே போல் காமராஜுடைய கல்வியும் சாதியும் அப்படிங்கிற கட்டுரை, ஒரு கட்டுரையும் நான் எழுதின கல்வி சம்பந்தமான கட்டுரை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வாசிக்கும் போது ஒரு அர்த்தம் தரும், மொத்தத்தையும் வாசிக்கும் போது அதை ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதை வந்து அவருடைய பேச்சு வந்து உணர்த்தியது. அதே போல் இவங்க மொழிபெயர்ப்பாளர்கள், நான் கவிதாவுடைய கட்டுரை படிச்சுட்டு நான் ரொம்ப வியந்து போனேன். அவங்க கவிஞர், கவிதை தொகுப்பெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கட்டுரையில் நீங்கள் வாசிக்கும் போது எந்த அளவுக்கு கவனிச்சிங்கன்னு தெரியல, அந்த கட்டுரையே ஒரு கவிதை நடையில் இருந்தது. அவங்க மொழிபெயர்ப்பு அனுபவத்தையும் அதே சமயம் கதையை அவங்க எப்படி உள்வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் இணைச்சு வந்தது. கவிதாவுக்கு அவங்க ஒரு மொழிபெயர்ப்பாளருங்கிற அடிப்படையில் அவங்க சந்தேகங்கள் கேட்பாங்க, நான் பேசுவேன், அப்படி தான் இருந்தது. அவங்க கதையை இந்த அளவுக்கு வந்து அனுபவித்து உள்வாங்கி ஒன்றொன்னையும் பண்ணியிருக்காங்கன்னு இந்த கட்டுரை மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. இது இல்லைன்னா எனக்கு தெரியாமலே போயிருக்கலாம். அதே மாதிரி ஜனனி அவங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க 2 நாவலை மொழிபெயர்த்து முடித்த போதும் நான் அவங்கள சந்திக்கவே இல்லை, நேரில் சந்திக்கவே இல்லை. அதற்கு அப்புறம் தான் 2 வந்து பரிசெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சது. அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இப்படி ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு விஷயமா, அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு நவீனமான ஒரு கொள்கை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருந்தது என்பதை, அந்த சிரமங்களை அவர்கள் தவிர்த்து கொள்வதற்கு அவங்களுடைய அனுபவம் எப்படி உதவியது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு நான் அறிந்து கொள்வதற்கான விஷயங்களாக இருந்தன. அதே போல் அவர் கிரீஷ் மலையாள பேராசிரியர், அவரை கூட நாங்கள் மலையாள மொழிபெயர்ப்பு, மலையாளத்தில் என்னுடைய புத்தகங்கள் 25 நூல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்குது, அதனுடைய தரம் பற்றி, இல்லை மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி செயல்பட்டுருக்காங்க, ஏதாவது சில உதாரணங்களை வச்சு கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவருக்கு அதுக்கு போதுமான அவகாசம் இல்லை. அதனால் அவர் புலிமரத்தின் கதையையும் மாதுருபாகனையும் அதில் வரக்கூடிய மரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு
ஒப்பிட்டு அந்த கட்டுரையை ஒரு ஒப்பீட்டு ஆய்வாக அந்த கட்டுரையை எழுதியிருக்கார். அதே போல் ஒவ்வொரு அமர்விலும் தலைமை தாங்கியவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கட்டுரை போல அவர்கள் தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம அதிகமான ஆகட்டும், சிவகுமார் சார் ஆகட்டும், சிவகுமார் சாரை இவ்வளவு நேரம் காக்க வச்சனேன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது மனசுக்கு. நான் அவர் பேசும்போது அவர் மொழிபெயர்ப்பு சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் இப்போ இங்கே பேசணும்னு ஒரு தயாரிப்போடு வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பளித்த ஒரு விஷயம். அதே போல் காலையில் அறிமுக உரையும் தொடக்க உரையும் பேசின சலபதியும் அரவிந்தன் பேசியதும் எனக்கு அப்படித்தான். அரவிந்தன் இவ்வளோ விஷயங்களை இதுவரைக்கும் எங்கிட்ட நேரில் வெளிப்படுத்தியது இல்லை. நாங்கள் நிறைய நாள் ஒன்றா தங்கியிருந்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு அரங்கில் பேசுவதற்கு அப்படின்னு தயாரிக்கும் போது அது ஒரு ஒழுங்குக்கு வந்து சில விஷயங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வருது பாருங்கள். அவர் அவ்வளவு அழகாக பேசினார். அவர் பேசியதை நான் உண்மையில் ரொம்ப ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை அவர் தொடர்ந்து எப்படி 1990 நான் எழுத வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு என்ன மாதிரியான கருத்து உருவாகி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முடிந்தது. சலபதி வந்து நெருக்கமான நண்பர். அவர் நாங்கள் சண்டையும் போட்டுக்குவோம். அதே சமயம் ஒருத்தருடைய செயல்களை வந்து பாராட்டவும் அவற்றை பற்றி பேசவும் வியந்து பேசவும் செய்வோம். அவர் 2 விதமாகவும் சொன்னார். அவருக்கு எதிலெல்லாம் ஒப்புதல் இல்லை, அது என்கிட்ட நேரடியாக எப்போதும் பேசக்கூடிய விஷயம்தான். அதுக்கு நான் அவர்கிட்ட பதில்களும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அசுரலோகம்னு 2 நாவல்களில் எழுதுனது அவருக்கு அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவர் திரும்ப சொல்லுவார். அந்த மாதிரி அவருடைய உரையையும் அதே போல் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் காலையிலேயே வந்தார். இவ்வளவு நேரம் வரைக்கும் இருந்து அவரை கொஞ்சம் முன்னால் அனுப்பணுங்கிறதுக்காக தான் அமைப்பு முறையையே கொஞ்சம் மாற்றணும். அந்த மாதிரி இவ்வளவு பேரும் வந்து பேசிய ஒவ்வொருவருடைய உரையிலிருந்தும் நான் எடுத்துக்கொள்வதற்கு ஏதாவது விஷயங்கள் கட்டாயம் இருந்தது. அதுதான் இந்த கருத்தரங்கினுடைய பயன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்வையாளர்களுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைத்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் பார்வையாளர்கள் இந்த நேரத்துலையும் இப்போ 6:30 போகுது, இவ்வளோ நேரத்துலையும் இவ்வளோ பேர் மாணவர்கள் கூடியிருக்கிறீர்கள். அது ரொம்ப சந்தோஷம். அது இந்த கருத்தரங்கு உங்களுக்கு வழக்கமான ஒரு கருத்தரங்கு போல இல்லாமல் இந்த கருத்தரங்கில் சில பேர் ஆங்கிலத்தில் பேசினாங்க, ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசினாங்க, மலையாளத்தில் ஒரு கட்டுரை வாசித்தாங்க. அது இல்லாமல் டிஎம் கிருஷ்ணாவும் அவருடைய மாணவர்களும் அவங்க தமிழும் இங்கிலீஷும் மலையாளமும் கூட நமக்கு புரிஞ்சிடும் போல இருந்தது. அவங்க இசை மொழியில் ஒரு கீர்த்தனைக்கு எப்படியெல்லாம் மெட்டமைக்கிறது, எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான அந்த அமைப்பு நுட்பங்களை, இசை நுட்பங்கள் சிலவற்றையெல்லாம் அவங்க வந்து பேசினாங்க. ஒரு கருத்தரங்கில் வந்து இவ்வளவு விதமான வண்ணங்கள் அமைகிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அது வந்து இன்னைக்கு இந்த கருத்தரங்கில் அமைஞ்சிருக்கு. ஆகவே இவ்வளவு நேரம் பார்வையாளர்கள் நீங்கள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சுது புரியல, இருந்தாலும் இது ஒரு புது அனுபவம் என்ற அடிப்படையில் இவ்வளோ நேரம் இருந்திருக்கிறீங்க. ஆகவே கருத்தரங்கில் பங்கேற்று பேசியவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த தமிழ் மொழித்துறையில் நான் வந்து இந்த வளாகத்தில் 1988 96 வரை முழுமையாக 8 ஆண்டுகள் இந்த வளாகத்தில் இருந்தவன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வளர்ச்சி கொண்டு வந்தது இந்த வளாகம். 8 ஆண்டுகள். அதற்கப்புறம் எனக்கு முனைவர் பட்ட ஆய்வுக்கான அந்த வாய்மொழி தேர்வு 2 ஆண்டுகள் கழித்து நடந்தது. 98 10 ஆண்டு இந்த துறையினுடைய மாணவராக நான் வந்து இருந்திருக்கேன். இந்த வளாகத்தில் இருந்த பெரும் பேராசிரியர்கள் அவர்களோடு பழகியது, ஏராளமான மாணவர்கள். நான் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்தபோது முதுகலைக்கு வகுப்பெடுத்து கொண்டிருந்தேன். அந்த மாணவர்கள் இன்றைக்கு வரைக்கும் என்னோடு தொடர்பில் இருக்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்களை கொடுத்த ஒரு துறை இது. இந்த வளாகம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மணிகண்டன் சொன்னது போல் அவர் ஓராண்டு தான் இந்த வளாகத்தில் இருந்தார். ஓராண்டு எனக்கு சீனியர். நான் எம்ஃபில் வந்து சேரும்போது அவர் முடிக்கக்கூடிய தருவாயில் இருந்தார். ஒரு 2-3 மாதங்களில் அவர் முடித்து விட்டு வேலைக்கு போயிட்டார். இருந்தாலும் அப்போவே அவர் ஒரு தனித்தன்மை கொண்டவராக, இப்போ போல தான் மாணவராக இருந்தபோது வேட்டி கட்டிட்டு தான் வருவார். அதனால் ஒரு தமிழாசிரியருக்கான ஒரு தமிழறிஞருக்கான ஒரு தகுதி அப்போதே அவருக்கு வந்துருச்சுன்னு நாங்களாம் பேசிக்குவோம்.
அப்படி இந்த துறையோடு அப்படி ஒரு தொடர்பு எனக்கு வந்து இருந்தது. இந்த துறை சார்ந்த அனுபவங்களை பேசுகிறதுனா நான் நிறைய விஷயங்களை பேச முடியும். நான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களும் இருக்குது, எனக்கு கசப்பான அனுபவங்களும் இந்த துறை சார்ந்து இருக்குது. கல்வி நாம் பயிலக்கூடிய கல்வி நிறுவனம் சார்ந்து மாணவர்களுக்கு கசப்பான அனுபவங்களும் இருக்கத்தான் செய்யும். நாம் பெரும்பாலும் அதை பேசுவதில்லை. ஜார்ஜ் அவருடைய இதில் சொல்லும்போது கூட கல்வி நிறுவனம் சார்ந்த விஷயங்களை அவ்வளோ சில கதைகளில் கொண்டு வந்திருக்கேன், இன்னும் அதிகமாக கொண்டு வரல அப்படின்னு சொன்னார். அதற்கு பல காரணங்களும் உண்டு. நம்ம சமூகத்தில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வாழும் காலத்தில் எழுத முடியாது, அல்லது நம்மோடு தொடர்புடையவர்கள் வாழும் காலத்தில் எழுத முடியாது. அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து நமக்கு உண்டு. ஆனாலும் இந்த வளாகத்தை மையமாக கொண்டு சில விஷயங்கள் எழுதுகிற ஆர்வம் எனக்கு இருக்குது. அது எதிர்கால திட்டங்களில் இருக்குது. நான் இந்த துறையில் அப்படி கொஞ்ச காலம் நான் பயின்றதை மையமாக வைத்து இப்படி ஒரு கருத்தரங்கை, ஏற்கனவே அவர் மணிகண்டன் வந்து சில அறக்கட்டளை சொற்பொழிவுகளுக்கு என்னை அழைத்து இங்கே பேச வைத்திருக்கிறார். உண்மையில் சொல்லப்போனால் நான் இந்த துறையினுடைய முன்னாள் மாணவனாக 10 ஆண்டுகள் இருந்தாலும் பல புத்தகங்கள் எழுதி பல பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு சென்று பேசக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் இந்த துறையில் வந்து பேசுவதற்கான எனக்கு வாய்ப்பு மணிகண்டன் இந்த துறை தலைவராக வந்ததற்கு அப்புறம்தான் வாய்ப்பு. நம்ம இதை நான் விமர்சனமாக சொல்கிறேன்னா பாராட்டாக சொல்கிறேன். யார் மேலே விமர்சனம் யார் மீது பாராட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்காக மணிகண்டனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கட்டம் நன்றி உரை வழங்க என் துறையின் பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையும் காலேஜோடும் இணைந்து நடத்திய பெருமாள் முருகன் படைப்புகள் ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் இனிதே நிறைவுற்றது. ஒரே ஒரு செய்தி மட்டும், ஒரு நிகழ்வு, அதில் ஒரு அருமையான செய்தி உண்டு. நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே என்ற வகையில் அந்த ஒரு செய்தி மட்டும். பெருமாள் முருகன் ஐயாவை நான் நேரில் முதலில் கண்ட நிகழ்வு 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி. எங்களுக்கு 2009க்கான குடியரசுத் தலைவர் விருதை பெறுவதற்காக இந்தியாவின் தலைநகரத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு போகிறோம். நான் எங்கள் கணவர் குழந்தைங்களோட நான் போகிறேன், பெற்றோரோட, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. என்னுடன் முனைவர் பட்ட மேலாய்வு செய்த என்னுடைய தோழர் ஜெயக்குமார் அவர்கள், மேம் நீங்கள்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, நான் எங்கள் ஆசிரியரோட வந்திருக்கேன், எங்கள் ஐயாவை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க பெருமாள் முருகன் ஐயாவை. ஐயாவுடைய மாணவர்கள் எங்கள் ஐயா என்று போற்றுவதற்கான காரணத்தை நான் அன்று அறிந்தேன். தன்னுடைய மாணவர் ஆசையோடு அன்போடு கூப்பிடுகிறார் என்பதற்காக அன்று அவ்வளவு இதே இப்படியே எளிமையா தன்னடக்கத்தோட ஐயா இருந்த இடமே கிடைத்த அந்த 2 நாளும் யாருக்கும் தெரியாது. அந்த என்னுடைய நண்பர் ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்தினது தான். அப்பவே கூலமாதாரி வந்திருந்தது, மாதொருபாகன் வந்திருந்தது, ஆலண்டா பட்சி வந்திருந்தது, பூக்குழியே வந்திருந்தது. கனடா இலக்கிய தோட்ட விருது, விளக்கு விருது, உயரிய விருதுகளை எல்லாம் பெற்றிருந்த பேர் ஆளுமை. அவ்வளவு பரபரப்பான எழுத்து பணிகளுக்கு இடையே தன்னுடைய மாணவருக்காக எளிமையாக அன்று 2 நாட்கள் வந்திருந்து தன்னுடைய மாணவர் குடியரசுத் தலைவர் விருதை பெறுவதை மகிழ்ச்சியோடு கண்டு சென்ற பெருமகனார். அதாவது ஒவ்வொரு சான்றோரின் பெருமைக்கு பின்னும் அவர்களுடைய நல்லியல்பு காரணமாக இருக்கும் என்பதற்காக இதை பதிவு செய்ய விரும்பினேன். இத்தகைய பெருந்தகை பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல படைப்புகளை நல்கி தமிழ் உலகுக்கும் நற்பணியாற்ற வேண்டும், குறிப்பாக புக்கர் பரிசை பெற வேண்டும் என உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி இந்த விழா நிகழ வேண்டும் என்பதற்காக
மொழித்துறை தலைவர் எவ்வளவு தடைகளுக்கிடையிலும் இந்த கருத்தரங்கை நிகழ்த்தியதை நூலாசிரியர் கருத்தரங்க நாயகர் வரைக்கும் இப்போ நம்ம சொன்னதை கேட்டோம். இப்படி அருமையான ஒரு விழாவை நிகழ்த்தி உலகறிந்த ஒரு படைப்பாளுமை எங்கள் தமிழ்துறையின் முன்னாள் மாணவர் என்பதை பெருமையுடன் உலகுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துக் கூறுவதற்காகவே இந்த பன்னாட்டு கருத்தரங்கை நிகழ்த்திய தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், தொடக்க விழாவில் அறிமுக உரை நல்கிய காலச்சுவடு பதிப்பாசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கும், சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் ஆர் வெங்கடாஜலபதி அவர்களுக்கும், தொடக்க விழாவில் வரவேற்புரை நல்கிய தோழி நிர்மலர் செல்வி அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. பன்னாட்டு கருத்தரங்கு 4 அமர்வுகளாக நிகழ்ந்தது. இந்த 4 அமர்வுகளிலும் அருமையான ஆய்வுரைகளை நல்கிய தமிழ் காமராசன், தம்பி ஜார்ஜ் ஜோசப், ஆழி அரசி, தன்னுடைய நெறியாளருக்காக வந்து கட்டுரையை வழங்கிய புண்ணியா, அமெரிக்காவிலிருந்து வருகை தந்து அருமையாக ஆய்வுரை வழங்கிய மொழிபெயர்ப்பாளர் ஜனனி கண்ணன், பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன், அருமையான ஆய்வுரைகளை மிக எளிதாக கேட்டு பயன்பெற்றோம். இந்த அமர்வுகளுக்கெல்லாம் தலைமையேற்று வழிநடத்திய ஆய்வறிஞர் பழ அதியமான் ஐயா, நம் சென்னை பல்கலைக்கழக அரபு உருதுத்துறை தலைவர் முனைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள், ஐயா சொன்ன மாதிரி சிவகுமார் ஐயா ரொம்ப அருமையாக அவங்க தலைமை உரையாற்றி நம்மை பயன்பட செய்த பெருமக்கள் அனைவருக்கும் நம் மனம் நிறைந்த நன்றி. அமர்வு 3 இணையம் வழியாக TM கிருஷ்ணா அவர்களும் அவரது குழுவினரும் மிக அருமையான ஒரு இசை ஆய்வுரையை நமக்கு நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கும் நமது உளமார்ந்த நன்றி. நிறைவுரையை மிக மென்மையாக நாம் அனைவரும் ரசிக்கும்படி வழங்கிய மேற்கு வங்க மேனாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி ஐயா அவர்களுக்கும், அருமையான ஏற்புரையை நல்கிய பெருமாள் முருகன் ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்த எங்கள் மாணவ செல்வங்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த பேராசிரியர் ராமன் ஐயா உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களது மனம் நிறைந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.